சுக்கிர ஓரையில நம்ம பூஜை பண்ணோம்னா கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஐதீகம் இருக்கு. கோரை இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல மிகப்பெரிய ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த நாள்ல செய்யணும், குறிப்பாக அந்த பர்டிகுலர் ஓரையில செய்யணும் அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரையில நீங்க செய்ய அப்படின்னா உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சுக்கிர ஓரையில பண்ணா கோடீஸ்வரன் ஆகுமா அப்படின்னா, சுக்கிரன் இன்ப சுகபோகங்களுக்கு அதிபதி. முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய நவகிரகங்கள் 9ல சுக்கிரனுக்கு மட்டும்தான் 20 ஆண்டுகள் கொடுத்துருக்கிறாங்க. 20 வருஷம் சுக்கிர திசை ஒரு மனிதன் கிடக்கிறது. அதுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா, எல்லாம் கோடீஸ்வரனா இருக்காங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன் அவருக்கு கொடுத்தாங்கன்னா, அவர் தான் ஜோடியாக்குல ரிஷபராசிக்கும் துளாராசிக்கு அதிபதி. இந்த ரிஷபம் அப்படின்னாலே அந்த ராசிக்குரியவர் யாருன்னா சுக்கிரன். அவர் தான் 2வது ராசி. இந்த 2 அப்படின்னாலே பணம்னு அர்த்தம், தனம்னு அர்த்தம், நகைன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நவரத்தனங்களும் அர்த்தம். வீட்டில் இருக்க டாக்குமெண்ட் முதற்கொண்டு அர்த்தம். ஸோ அந்த அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப அவருடைய ஹோரையில நம்ம விளக்கு போடுறது, அவருடைய ஹோரையில நம்ம அர்ச்சனை பண்றது, அந்த ஹோரையில சுக்கிர ஹோரையில மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்றது, சுக்கிரன்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த வழிபாடு பண்றது நமக்கு ஏதோ அவருடைய கருணை கிடைக்கும், அதனால நம்ம கோடீஸ்வரன் ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம அந்த சுக்கிர ஹோரையில நம்ம ஜோசியர்கள் சொல்றதுக்கு காரணம். பட் இது இயற்கையா ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கு கோடீஸ்வரனாகவும் யோகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க எந்த நேரத்துல விளக்கு போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. அதையும் தாண்டி நான் வாழ்க்கையில வறுமையில இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன், வேலை இல்லாம இருக்கேன், எப்பயுமே கடல்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இறை நம்பிக்கை இருக்கிறவங்க, நீங்க வெள்ளிக்கிழமை வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் சுக்கிர ஓரையில பழமையாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு தாயாருக்கு முடிஞ்சா விளக்கு போடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வாசனை உள்ள வெள்ளைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அந்த கமலத்தாய் கண் வைப்பால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் ஏற்படும். அதுக்காக தான் சுக்கிர ஓரையில விளக்கு போடுற சொல்றது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 போங்க. முடியாதவங்க, சந்தர்ப்பம் இல்லாதவங்க, நீங்க எப்போ உங்களுக்கு மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும்னு இருக்கோ அப்ப நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த கமலத்தாயுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த மகாலட்சுமியுடைய அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காவே நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் பட்சத்தில் நல்லது நடக்கும்.